சிறந்த கல்லூரிகளை தேர்வு செய்வது எப்படி என்றும் மற்றும் டேட்டா சயின்ஸ் துறையில் உள்ள வளர்ச்சிகள் வாய்ப்புகள் குறித்து டாக்டர் முசாஈஸ்வரன் அவர்கள் பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இங்கே வந்து நின்று பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நிகழ்வு. அதை அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு முதற்கண் வணக்கமும் நன்றியும். காலை கதிர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதற்கு பின்னாடி எவ்வளவோ பேர் உழைச்சிருக்காங்க இந்த நிகழ்வை நிஜமாக்கிறதுக்கு. அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். அதற்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கெய்ட் சார் அவரோட வந்தது, அவரோட நாலேஜ் ஷேர் பண்ணியிருந்தெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். அதற்கும் மேலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்களை விட அதிகமான ஆர்வத்தோடு வந்திருக்கிற பேரண்ட்ஸ். A big round of applause for all the parents here. பசங்களை விட பெற்றோருக்கு நான் இந்த கருத்தரங்குக்கு வந்து எது நல்லது, எதில் நம்மளோட குழந்தைங்களை சேர்த்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி மெனக்கெட்டு ஒரு சண்டே, ஒரு ஈஸ்டர் டேல கூட, ஒரு சண்டே ஹாலிடேயில் கூட, வெயிலில் கூட அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட குழந்தைங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய பெரிய வணக்கம். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸோட சொல்ல கேட்டு அவங்களோட சேர்ந்து இந்த கருத்தரங்குக்கு வந்த பிள்ளைங்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து 2 டாபிக். ஒன்று வந்து கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், இன்னொன்று வந்து நம்ம நியூ டெக்னாலஜிஸ். அந்த நியூ டெக்னாலஜிஸ் எதுக்கு வந்திருக்கு, எதுக்கு படிக்கணும், இதனால நம்மளோட உபயோகம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த ஹாலை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோருக்குமே அந்த டெக்னாலஜினா என்ன அப்படின்னு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டால் பேரண்ட்ஸ் நிறைய ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. என் குழந்தை வந்து தன்னோட சொந்த காலில் நிற்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வசதியாக இருக்கணும், இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு உள் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ண விரும்புகிறேன். ஒரு முதற்கண் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பெற்றோருக்குமே அவங்களோட குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க? நீங்க நான் சொன்ன பதில்களோட சாராம்சம் என்ன, உள்கருத்து என்ன அப்படின்னா, நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கணும். அது தவிர அவங்க எடுக்கிற துறையில ஒரு எக்ஸலன்ஸை ரீச் பண்ணணும். ஒரு மேல எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் அவங்க சாதிக்கணும். எஸ் ஆர் நோ? ஸோ ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸலன்ஸ், இதுதாங்க காரணம். இதுக்கு தான் நம்ம படிக்க வைக்கிறோம். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைக்காம, நம்ம அனுபவிக்காம, ராத்திரியும் பகலும் தூங்காம, சரியா சாப்பிடாம, குழந்தைங்கன்னு நம்ம பாடுபடுறதுக்கான ஒரு மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை, எல்லாத்துக்குமே ஒரு நல்லது சொல்லுவாங்க. நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூலில் சேரணும், நல்ல காலேஜில் சேரணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மருமக கிடைக்கணும், நல்ல வைஃப் கிடைக்கணும். நல்லங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினிஷன். அப்படி நல்ல அப்படின்னா என்ன? ஒரு பொதுவாக நம்ம நல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நல்ல அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு நல்ல கரியர், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு காலேஜ் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும், என்ன இருந்தால் அது நல்லது அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கீழே வருது. ஸோ ஒரு கரியர், நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணால் தான் நம்ம குழந்தைங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? நமக்கு பிடிச்சிருக்கணும் அந்த வேலை. நம்ம நல்லா பிடிச்ச ஒரு வேலையை பண்ணும்போது அதில் டைம் போகிறதே தெரியாது. அதாவது ஒரு சண்டே வருதா, சாட்டர்டே வருதா, மண்டே வருதான்னு தெரியாத பண்ணுற வேலையை தான் அவங்க பிடிச்சி பண்ணுற வேலை. எப்படா சண்டே வரும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது வந்து சம்பாதியத்துக்காக, பணத்துக்காக பண்ணுற ஜாப். கரியர் வந்து பேஷன் ரிலேட்டட். ஸோ கரியர் பண்ணும்போது சண்டே வந்துடுச்சா, அதுக்குள்ளே சண்டே வந்துடுச்சா அப்படின்னு கேட்கணும். மண்டே எப்படா வரும், எப்படா ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது தான் கரியர். அதாவது அந்த வேலையில் உங்களுக்கு இருக்கிற இன்வால்மெண்ட். எப்போ அந்த இன்வால்மெண்ட் வரும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதில் இன்வால்மெண்ட் வரும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள ஜாபை வந்து நான் ஆஸ்பிரேஷனாக இதுதான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு படிக்கிறது புத்திசாலித்தனம். அதை தான் வந்து பிளான்டு கரியர் அப்படின்னு சொல்லுவோம். 18 வருஷம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னு தெரியாது, யாரோ என்னன்னோ சொல்லுவாங்க, அதை படிப்போம்.
அதுக்கப்புறம் போய் முதல்ல வேலை கிடைச்சிதா, ஏதோ ஒரு வேலை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவா, ஐயோ இந்த வேலையா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா இட் வில் பி டூ லேட். திருப்பி போய் உட்காந்து படிக்க முடியுமா? நம்மளால படிக்க முடியாது. ஸோ அந்த வேலை என்ன வேணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிட்டு அது நமக்கு சூட்டபிளாக இருக்குமா, அது நம்ம நல்லா பண்ணுவோமா, அது பண்ணினா நம்ம ஹாப்பியாக இருப்போமா, அதில் நம்ம எக்ஸலன்ஸை ரீச் பண்ணுவோமா, இதை முதல்ல ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு என்ன தேவையான படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து படித்தாதான் பிளான்டு கரியர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே மேத்ஸ் நல்லா வந்தால் என்ன சொல்லுவாங்க, போய் இன்ஜினியரிங் படி, பயாலஜி நல்லா வந்தால் என்ன சொல்லுவாங்க, நீ போய் மெடிசின் படி. மார்க் ரிலேட்டடாக தான் கரியரை டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் மார்க் மட்டுமே போராது. உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட எபிலிட்டிஸ், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே பார்த்து தான் ஒரு கரியரை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு பொண்ணு வந்து பயாலஜியில் நல்ல மார்க் எடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரும் நீ வந்து டாக்டர் ஆகிடு. சரி, நீட் எக்ஸாம் எழுதினாங்க. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு பெரிய கவர்மெண்ட் கல்லூரியில் மெடிசன் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து ஒரு கரியர் பாத் டிசைனர். நான் வந்து மோர் தென் ஒரு 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரியரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கரியர் கைடன்ஸ் கிடையாது, கரியரை டிசைன் பண்ணுறது, யாருக்கு எது சரியாக வரும் அப்படிங்கிறத இணைச்சி கொடுக்குறது. ஸோ அந்த பொண்ணை வந்தவுடனே, சார் இந்த மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறா, நான் வந்து அதை கண்டினியூ பண்ணி படிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். என்ன ரீசன்னு கேட்டால், அந்த பொண்ணு ஜெயின் ஃபேமிலியில் பிறந்திருக்கு. ஒரு சின்ன ரத்த கோடு பார்த்தா கூட மயங்கி விழுந்துருமா. ரத்தத்தை பார்க்காம ஒரு டாக்டரால் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த பொண்ணுக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் அவங்களோட இயல்பு எப்படி அப்படின்னா, ரத்தத்தை பார்த்து நான் வேலை செய்ய முடியாது, ஒரு பேஷண்ட் வந்து ஏதாவது வலின்னு துடிச்சா என்னால் தாங்க முடியாது, அந்த மாதிரி இருந்தால் நம்ம டாக்டர் தொழிலை பண்ண முடியாது. ஸோ அந்த பொண்ணுக்கு இருக்கிற நாலேஜை பேஸ் பண்ணி அவளுக்கு அந்த கரியரை பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பயோடெக்னாலஜி ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஸோ இப்போ நாலேஜ் இருக்குது, அவங்க ரிசர்ச் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பயாலஜி நாலேஜ் இருக்கிறதுனால பயோடெக்னாலஜி ரிசர்ச் சயின்டிஸ்ட் பார்த்து டிசைன் பண்ணிங்கனால என்ன ஆகும், அவங்க சந்தோஷமாக இப்போ வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ நான் வந்து ஒரு தடவை ஊருக்கு வரும்போது நான் ஒரு பிரின்சிபலாக இருக்கேன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். என்னோட அசிஸ்டண்ட் என்ன பண்ணாங்க, மேடம் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட் எல்லாம் இது பண்ணோன்னே மேடம்க்கு டீ எல்லாம் வாங்கி வச்சிடலாம், ஒரு 1 மந்த்துக்கு டீ வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் வாங்கி டீ எல்லாம் வாங்கிட்டு, மேடம் வந்தோடனே, மேடம் உங்களுக்கு ஸ்பெஷல் டீ வாங்கி வச்சிருக்கேன் மேடம், உங்களுக்கு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தா அது வந்து மசாலா டீ. மசாலா டீ என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க சுத்தமாக. அதை கொண்டு கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்டு, அம்மா இனிமேல் இதை வாங்காத மாதிரி, ஐயோ மேடம் 1 மாதத்துக்கு வாங்கி வச்சிட்டேன் மேடம் அப்படின்றாங்க. அப்போ அது 1 மாதமும் நான் பிடிக்காத மசாலா டீயை சாப்பிட்டாகணும். அது யாரோட விருப்பம், என்னோட விருப்பமா என்னோட அசிஸ்டண்ட்டோட விருப்பமா? என்னோட அசிஸ்டண்ட்டோட விருப்பங்கிறத நான் வந்து கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோம். அதே மாதிரி வேறு யாரான உங்களுக்கு உங்களோட கோர்ஸையோ இல்லைன்னா உங்களுக்கு பண்ண வேண்டியது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அது உங்களோட விருப்பம் கிடையாது, அவங்களோட விருப்பம். உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க. ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் ஆன் வாட் இஸ் குட் ஃபார் யூ, வாட் இஸ் த டிமாண்ட், உங்களோட பர்சனாலிட்டி என்ன, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணால் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, உங்கள் எபிலிட்டி என்ன, இதை முதல்ல கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ நம்ம ஏஆர் ரஹ்மான் எடுக்கலாம். ஏஆர் ரஹ்மான் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஸ்கூலில் பள்ளி படிப்பு பாதியில் நிறுத்திட்டார். சரியா? ஏஆர் ரஹ்மான் எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் ரஹ்மான உலக அளவில் எல்லாருக்குமே தெரியும். எதனால அவரை தெரியும்? அவரோட கம்போசிங், அவரோட கம்போசிஷன், அவரோட மியூசிக்னால நமக்கு தெரியும். சப்போஸ் அவரே ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டர் ஆயிருந்தா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அவங்க வீட்லையும் அவரை படிக்க வச்சு ஒரு இன்ஜினியரோ டாக்டர் ஆக்கியிருந்தாங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு அவர் ப்ராப்ளமாக ஆயிருக்க மாட்டார். பாதியில் படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ணார், அவருக்கு என்ன நல்லா வருமோ அதில் அவரோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டார். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணார். இன்னைக்கு எத்தனையோ மியூசிக் கம்போசர்ஸ் இருந்தால் கூட உலக அளவில் ஒரு ஆஸ்கார் நாயகன் அப்படின்னு போற்றப்படுற ஏஆர் ரஹ்மான் எதனால் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா அவரோட பேஷன். அவருக்கு ரொம்ப நல்லா வர மியூசிக் கம்போசிஷனை அவர் தொழிலாக எடுத்ததுனால அவர் அந்த அளவை ரீச் பண்ணார். இப்போ ஹாப்பியாக இருக்காரு, எக்ஸலன்ஸை ரீச் பண்ணார். ஸோ இதுதான் வந்து அதே மாதிரி தோனி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அவங்க அப்பா என்ன சொன்னார், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் உனக்கு, நீ வந்து மந்த்லி சேலரி வாங்கணும், இந்த கிரிக்கெட் எல்லாம் நம்பி நீ வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்பா பேச்சை கேட்டார், கவர்மெண்ட் ஜாப் போனார், டிக்கெட் கலெக்டர் ஆனார். அந்த சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு அவர் ஃபீல் பண்ணுவார், ஐயோ இதுதான் என் வாழ்க்கையா, எனக்கு சந்தோஷமே இல்லையே,
என்னவோ ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்கள வந்து ட்ரைனிங் கிளாஸின் போய் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எலக்ட்ரிக்கல் இதில் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸை இம்பார்ட்டன்ஸாக எடுத்து ரயில்வேஸில் வந்து காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் விளையாட சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்னைக்கு தோனினா எங்கே இருக்காரு? தோனினா பிடிக்காதவங்களும் யாருமே கிடையாது. எதனால? அவருக்கு நல்லா வரக்கூடிய கிரிக்கெட்டை அவர் தொழிலாக எடுத்ததுனால. ஸோ எது நமக்கு ரொம்ப நல்லா வருமோ, எது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதில் நம்ம இன்னும் நிறைய கற்றுப்போம், மேலே வந்து எக்ஸலன்ஸை ரீச் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு அடிப்படையாக நீங்கள் வச்சுக்கோங்க உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நல்ல அப்படின்னா இதுதான், உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான் நல்லது, பணம் கிடையாது. இப்போ நல்ல வேலை அப்படின்னு சொன்னால் நிறைய பணம் வருதா? பணம் வருது சந்தோஷம் இல்லைன்னா போவீங்களா? அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது? பணம் கம்மியாக வந்தால் கூட அந்த வேலை திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பணத்துக்கு மேலே சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, கல்லூரி தேர்வு எடுக்கிறது எப்படி? ஸோ கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னா இதே மாதிரி திருப்பி என்ன சொல்லுவாங்க, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. அந்த நல்லங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன? நான் ஒரு அக்ரானிமோட உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. கல்லூரிக்கு போகிறது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக. ஸோ கற்றுக்கிறது போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. அதை தான் நம்ம நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாலேஜ் கொடுக்குற ஒரு விஷயம் எஜுகேஷன். எந்த இதில் எஜுகேட்டட்? நீ டெக்னாலஜி படித்து அதை புரிஞ்சுக்கிட்டா நீ டெக்னாலஜியில் எஜுகேட்டட் பர்சன். அக்ரிகல்ச்சர் விவசாயி இருக்காரு, அவரும் எஜுகேட்டட் தான். எதில் எஜுகேட்டட்? அவர் விவசாயம் பண்ணுறதுல அவருக்கு நாலேஜ் இருக்கிறதுனால விவசாயத்தில் எஜுகேட்டடாக இருக்கு. ஸோ நீங்கள் படிக்க போகிற ஒரு துறை எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு லா எடுக்கலாம், மெடிக்கல் எடுக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே எல்லாருமே எஜுகேஷனுங்கிறது ஒன்று நம்ம கற்றுக்கணும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிற அக்ரோனிமை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கிறதே மெயினாக எதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா நிறைய பேர் போஸ்டர்லாம் அடிப்பாங்க, நிறைய பேர் பேனர்ஸ்லாம் வைப்பாங்க, வெப்சைட்லலாம் போடுவாங்க, இந்த மாதிரி எங்கள் பசங்க வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா பசங்களாம் போய் வேலை தேடிப்பாங்க, அதை கூட கல்லூரியில் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக போய் நீங்கள் நிஜமாகவே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்களா, ட்ரீம் ஆஃபர் கொடுக்குறாங்களா, சூப்பர் ட்ரீம் ஆஃபர் கொடுக்குறாங்களா, 40 lakhs 50 lakhs பெற நம்ம சேலரி கிடைக்குதா அவங்களுக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி இங்கே படித்தா வேலை கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வேலை கிடைக்குமாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்போட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு தொழில் 4 விதமான மோட்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குது. ஒன்று வந்து ஜாப் 9 to 5 salaried ஜாப், அது வந்து லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நம்மளே போய் ஏதோ சில கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்லாம் பண்ணுறது. மூணாவது பிஸ்னஸ், நாலாவது ஆண்டர்பிரினர்ஷிப். பிஸ்னஸ் அன்லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுக்கலாம் உங்களோட திறமை. ஆண்டர்பிரினர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு புதுசாக முதல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள தான் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஆண்டர்பிரினர் ஒரு பிஸ்னஸ் மேனாக கன்வெர்ட் ஆகிறார். ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே எத்திக்கலாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அதில் வந்து முதல்ல அவங்க ஒரு ஐடியா கொண்டு வரதுனால மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் யாருமே பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் போவோம், இது நல்லா இருக்கே, இது வரைக்கும் யாரும் பண்ணலையே. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறாங்களா அந்த கல்லூரியில் அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜாயபிள் லேர்னிங். அங்கே நீங்கள் படிக்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்களா, அந்த கல்லூரிக்கு போகணும்னு நினைப்பீங்களா, ஐயோ கல்லூரிக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. எப்படா போவோம், என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, என்ன கற்றுக்கலாங்க, இன்றைக்கி எவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறது, என்ன புதுசாக நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்க போகிறேன், என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறாங்க, என்ன கல்ச்சுரல் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கா, இல்லை திருப்பி அங்கே குச்சி எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்காத இங்கே நிற்காதன்னு அதிகாரம் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கல்லூரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னா என்ன படிக்கிறீங்களோ அது பயன்பாட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கா இல்லை ஒன்லி படின்னு சொல்கிறாங்களாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ முடிஞ்சுது. டிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் லேர்னிங். ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம இருக்கோம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் 2050 வரைக்கும் டிஜிட்டைசேஷன்
இண்டஸ்ட்ரியல் ஏஜில் இருப்போம். இண்டஸ்ட்ரி 5.0 அப்படின்னு சொல்லுவாங்க. 50க்கு அப்புறம் 2050க்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா பர்சனலைசேஷன் அப்படின்வாங்க. அதை வந்து இண்டஸ்ட்ரி 6.0 இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். நெக்ஸ்ட் பர்சனலைசேஷனில் வரும்போது கஸ்டமர்ஸ் வில் கஸ்டமைஸ் தேர் ப்ராடக்ட். எனக்காகவே நான் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பியூட்டி ஷாப்புக்கு போகிறோம். போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஃபேஸில் போடுற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஸ்கின் என்ன டைப்பு, நார்மல் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, இல்லைன்னா ட்ரை ஸ்கின்னா அப்படின்னு கேட்டு ஒரு ப்ராடக்டை கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் எவ்வளோ நார்மல், எவ்வளோ ஆயிலி, எவ்வளோ ட்ரை, அதுலேயும் பர்சன்டேஜஸ் இருக்கும். ஸோ அங்கே போனவுடனே ஒரு சென்சர் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கின்னோட ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி அங்கே கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை அங்கேயே ரெடி பண்ணி 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் அ பர்சனலைஸ்டு ப்ராடக்ட். உங்களுக்கே ஆன ஒரு ப்ராடக்ட். அதுதான் ஃபியூச்சர். இதே மாதிரி நம்ம ட்ரக்ஸு கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரியான காம்போசிஷன், கெமிக்கல் காம்போசிஷன், உங்களுக்கு பிபி எந்த லெவலில் இருக்குது, சுகர் எந்த லெவலில் இருக்குது, இல்லை வேறு என்ன எல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணுறது பர்சனலைசேஷனுங்கிறது 2050க்கு அப்புறம் வரப்போகிற ஒரு விஷயம். ஸோ டிஜிட்டல் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லைப்ரரிக்கெலாம் போனீங்க அப்படின்னா காலேஜில் டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் இருக்கா, டிஜிட்டல் ஜேர்னல்ஸ்லாம் அங்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம மற்ற கண்டென்ட்லாம் கூகுளில் பார்த்துக்கலாம், ஆனால் சிலதெல்லாம் லைசன்ஸ்டாக இருக்கும், அதெல்லாம் நம்ம போய் படிக்க முடியாது. அதெல்லாம் காலேஜில் பணம் கட்டி வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் எனேபிளிங் கோர்சஸ். அதாவது டிசிப்ளின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு இடத்துல உட்காரணும், அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, பேசக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. மெயின் டிசிப்ளின் என்ன அப்படின்னா கோல் செட்டிங். ஒரு கோல், ஒரு இலக்கை வந்து நம்ம நிர்ணயிக்கணும். நம்ம என்ன ஆகணுங்கிற கோல் செட்டிங் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தினீங்க அப்படின்னா எங்கே போகிறீங்கன்னே தெரியாமல் போவீங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு டிரைவர்கிட்ட பேக் எடுத்துகிட்டு போய், சார் இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் அவர் திருப்பி என்ன கேட்பார், நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்பார். எங்கே போனோன்னே தெரியாது சார் அப்படின்னா, அப்போ நீ கேட்குற கேள்விக்கே வேல்யூ இல்லையப்பா. நீ எங்கே போகணுன்னே நீ டிசைட் பண்ணல, ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறு. அப்படி தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேக்கை நீங்கள் பேக் பண்ணிட்டு போங்க. அதுதான் வந்து கரெக்டான இடத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். ஸோ இந்த டிசிப்ளின் எனேபிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வேணும், ஆர்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வேணும், டைம் மேனேஜ்மெண்ட் வேணும், கோல் செட்டிங் வேணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு இடமா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ்னால் என்ன, இப்போ லைப்ரரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கல்லூரிக்கு போனீங்க அப்படின்னா 9 to 4 காலேஜ், 4 o'clock தான் கிளாஸ் முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைப்ரரியில் போய் ஏதாவது படிக்கணும்னா படிக்க முடியும். 4 மணிக்கு லைப்ரரி போனால் 3:45 அந்த லைப்ரரி என்னென்ன பண்ணுவார், பேக்கெல்லாம் தூக்கிட்டு லாக் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு. அப்போ நீங்கள் போய் எப்படி படிக்க முடியும்? நாங்கள்லாம் படிக்கும்போது நைட் 11 வரைக்கும் யூனிவர்சிட்டி லைப்ரரிஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். போய் 4 புக்கு வச்சுக்கிட்டு அங்கேருந்து நோட்ஸ் எடுத்து படித்ததுனால தான் இன்றைக்கி நின்று முன்னாடி பேச முடியும். அவ்வளோ நாலேஜ் வரத்துக்கு வந்து புக்கு படிக்கிற ஒரு ஹேபிட் நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் டீச்சரை போய் கேட்கணுன்னா அந்த டீச்சர் அவைலபிள் ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸ் இருந்தால் தானே கேட்க முடியும். நீங்கள் லேபில் போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டவுட் இருக்குது பண்ணணும் அப்படின்னா அவங்க 4 மணிக்கு லேபை மூடிட்டு போனால் எப்படி போய் பண்ண முடியும்? ஸோ உங்களுக்கான டைமை வந்து அவங்க கொடுக்குறாங்களா, வைஃபை இருக்கா, பவர் கனெக்ஷன் இருக்கா, ப்ராப்பர் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா, ஹாஸ்டலில் இருந்தால் ஃபுட்டு ப்ராப்பராக இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ணணும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சியில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில அட்டானமஸ் காலேஜ் யூனிவர்சிட்டிலலாம் போனீங்க அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான கரிக்குலமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே அஃபிலியேட்டட் காலேஜஸில் போனீங்கன்னா யூனிவர்சிட்டி என்ன சிலபஸ் வச்சுருக்கோ அதை தான் சொல்லி தருவாங்க. அதை தாண்டி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கரிக்குலம் அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படிக்கிற விஷயம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெர் வில் பி எ பிக் கேப், பெரிய கேப் இருக்கும். அந்த கேப் இருந்தால் நம்ம ஃபில் பண்ணலன்னா இண்டஸ்ட்ரி நம்மளை சீண்ட மாட்டாங்க. யார் வந்து எனக்கு தேவையானது என்ன படிக்கிறியோ நீ வா, நீ டிகிரி இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு வேலை செய்ய தெரியுமா அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரீஸு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜ்லேயே வந்து அங்கே ஒரு யூனிட்டை செட் பண்ணுவாங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு அங்கே படிக்கிற பசங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸு வேறு விதமாக இருக்கும். படிக்கிறது 8 சுரைக்காய்
கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி படித்து எக்ஸாம் எழுதுறது வேற, வேலை செய்கிற இடத்துல போய் வேலை செய்கிற விதமே வேறு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியை உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. சென்டர் ஃபார் ரிசர்ச் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ 21st செஞ்சுரியில் இருக்கோம். இதில் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களோட ஐடியாஸ், உங்களோட இனோவேஷன், உங்களோட இன்வென்ஷன், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் தான் உங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கும். மெஷின் எல்லாம் பண்ணிட்டு போயிடும். மனுஷனுக்கும் மெஷினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த க்ரியேட்டிவிட்டி, ஐடியாஸ். ஐடியா ஜென்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்கா? ஒரு டீச்சர் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா புக்கில் எடுத்து சொல்கிறதுக்கு அவங்க இருக்கு, நம்மளே படிச்சுக்கலாமே. அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கல்லூரிக்கே போகிறோம். அப்போ அவங்க ரிசர்ச் எவ்வளோ பண்ணுறாங்க, அந்த ஃபேக்கல்ட்டிக்கு எவ்வளோ பேப்பர் பப்ளிகேஷன் இருக்குது, அவங்க எவ்வளோ வருஷமாக அந்த கல்லூரியில் வேலை செய்கிறாங்க, எந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. இவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரியர் லிட்ரஸின்னு ஒன்று சொல்லுவோம். அதையும் தாண்டி இப்போ நான் சொல்ல போகிறது கோர்ஸ் லிட்ரஸி. ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம். இப்போ நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸு சிஎஸ்சி இசி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எதுக்குடா நீ சிஎஸ்சி எடுத்த அப்படின்னு சொன்னால் தெரியாது. எப்படி நீ சூஸ் பண்ண? யாரோ சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அண்ணன் சொன்னார், இல்லை டிவியில் சொன்னாங்க, பேப்பரில் போட்டிருந்தாங்க, சிஎஸ்சி படித்தாதான் உனக்கு எதிர்க்க அப்படின்னா என்னன்னே தெரியாமல் படிக்கிற பசங்க தான் 99%. சிஎஸ்சினா என்ன, ஐடினா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, சைபர் செக்யூரிட்டினா என்ன, 3D பிரிண்டிங்னா என்ன, இதெல்லாம் நியூ டெக்னாலஜிஸ். ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு ஒன்று, வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒன்று, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒன்று, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு ஒன்று, இதெல்லாம் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நீங்கள் அங்கே போய் எப்படி சேர முடியும், என்ன படிக்க முடியும்? இப்போ படிச்சுட்டு இருக்கிற 5 இயர் ஸ்டூடெண்ட்ஸே போய் சிஎஸ்சி படிக்கிறவங்கள சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த 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 முகாம்லேருந்து, இந்த ரூம்லேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிஎஸ்சினா என்ன, ஐடினா என்ன, ஏஏனா என்ன, எம்எல்ஏ என்ன அப்படின்னு நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியில் போய் சொல்ல முடியும். ஸோ சிஎஸ்சி அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறவங்க எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி சொல்லும்போது நமக்கு அது நல்ல ஈஸியாக புரியும், மறக்கவும் மறக்காது. ஓகே, சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் நான் டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணுற விஷயமே நான் சொல்கிறேன். பில்டிங் கட்டுறோம்ல, பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு இன்ஜினியரோ ஒரு ஆர்கிடெக்டோ பிளான் போடுவாங்களா? பிளான் எப்படி போடுவாங்க? வாஸ்து பார்ப்பாங்க, ஏஸ்தட்டிக்ஸ் பார்ப்பாங்க. மாடர்னாக இருந்தால் கிச்சன் எங்கே வரலாம், கிச்சன் வந்து வெளியில் சிம்னி எங்கே இருக்கணும், ஏசி போடுறதுன்னு என்ன மாதிரி இடத்துல ஏசி டக்ட் வைக்கலாம், பில்லர் எங்கே வரலாம், நமக்கு வந்து க்ரீன் எனர்ஜின்னு சொல்கிறோம், லைட்டே போடாமல் வீட்டுக்குள்ளே லைட் வரணும்னா எப்படி, எந்த டைரக்ஷனில் இருக்கணும், காற்று எப்படி நல்லா வரும், இப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க இல்லையா டிசைனர். ஸோ அந்த ஆர்கிடெக்டோ இன்ஜினியரோ போடுற பிளான் போடுற வேலையை தான் சிஎஸ்சி இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அவங்க வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், ஆல்காரிதம்ஸு இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறவங்க சிஎஸ்சி. பிளான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கட்டுறாங்கல்ல பில்டர், அதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா அவங்க இந்த சாஃப்ட்வேர் எழுதியிருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? சிஎஸ்சினா என்ன, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்னன்னு. ஒரு காரை வந்து பில்ட் பண்ணுறவங்க கார் இப்படி இருக்கணும், எப்படி என்ன தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு, மெக்கானிக்ஸும் அந்த பிரின்சிபல், கார்னா என்ன, எப்படி ஓடணுங்கிற மெக்கானிக்ஸ் தெரிஞ்சவங்க. ஆனால் அந்த காரை ஓட வைக்கணும் அப்படின்னா நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும்ல, உள்ள நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும்ல. பேட்ரி இருக்கும் உங்களுக்கு, வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த பெட்ரோல் காராக இருந்தால் பெட்ரோல் இருக்கும், இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் கார்ஸாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ரோட்டில் ஓட வைக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க. ஸோ ரன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறவங்க ஐடி படிக்கிறவங்க, சிஎஸ்சிங்கிறவங்க ப்ரோக்ராம் பண்ணுறவங்க. ஸோ இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஒரு எனி கம்பெனியில் போனீங்கன்னா ஒரு ஐடி இன்ஜினியர் கம்பல்சரியாக வேணும். ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கோ, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னுவோம், லேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறது அவங்களோட வேலை, ஐடி இன்ஜினியரோட வேலை. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க், ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வைட் ஏரியா நெட்வொர்க், அந்த கனெக்ஷன் அவங்க பண்ணுவாங்க. இல்லையா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், ஒரு சிட்டியே கனெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வைஃபை
அதே மாதிரி பாஸ்வேர்ட்ஸ், இமெயில்ஸ், செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, அந்த டேட்டாவெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறது, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். உங்களுக்கு எது வந்து நல்லா வரும், எது ரொம்ப நல்லா பிடிக்குமோ அந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகே, கம்மிங் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னாலே செயற்கை, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா புத்திசாலித்தனம். ஸோ செயற்கையான புத்திசாலித்தனத்தை நம்ம மிஷினுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதை ஒரு மிஷின் பண்ணும். எப்படி பண்ணும்? ஸ்பீடாகவும் பண்ணும், அக்யூரேட்டாகவும் பண்ணும். ஸோ மனுஷன் கூட சில சமயம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணலாம், ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் இருந்து அது மிஸ் பண்ணாது. அதற்கு கீழே ஒரு கேட்டகரி தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சிலது மெஷின் லேர்னிங் இல்லாமையும் இருக்கும், சிலதுலாம் மெஷின் லேர்னிங்கோடையும் இருக்கும். மெஷின் லேர்னிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மெஷின் கற்றுக்கிறது, லேர்னிங்னா கற்றுக்கிறது. மெஷினே இப்படி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னுமே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங், மெஷின்ஸ் ஆர் லேர்னிங். அப்போ ஸ்டடிங்க்கும் லேர்னிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸ்டடிங்கிறது மனப்பாடம் பண்ணி எக்ஸாமுக்காக எழுதுறது, லேர்னிங்னா புரிஞ்சிக்கிறது, புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இப்போ மிஷினையும் நம்மளை தாண்டி மிஷின் போயிட்டுருக்கு, கற்றுட்ருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து பூனைன்னா என்ன, நாயினா என்னன்னு எப்படி சொல்லித்தரோம்? அதை 10 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் காமிச்சு, அங்கே பார்த்து இங்கே பார்த்து, கருப்பு கலராக இருந்தாலும் ப்ரௌனாக இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தாலும் இது பூனைன்னு கரெக்டாக சொல்லுது அப்படின்னா அத்தனை தடவை காட்டி அதை கற்றுக்க வைக்கிறோம். அதே மாதிரி மெஷின் லேர்னிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கேன்சர் இல்லை, கேன்சரே இல்லை, ஏதோ ஒரு சிம்டமோட போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ போய் மேமோகிராம் எடுத்துகிட்டு வா, பிரெஸ்ட் கேன்சர் டவுட் இருக்குது, நீ மேமோகிராம் எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒரு ஃபிலிம் கொடுக்கும். அதை டாக்டர் வச்சு பார்ப்பாங்க. டாக்டர் கண்ணோட பார்க்கும்போது சில விஷயம், சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இந்த மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபிலிம் கிடையாது, 10,000 ஃபிலிம்ஸை காமிச்சு அதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. 10,000 மேமோகிராம்ஸை கொடுத்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இது இருந்தால் இந்த டிசீஸு, இந்த இடத்துல இது இருந்தால் இந்த டிசீஸு, இது இந்த சைஸில் இருந்தால் இந்த லெவலில் இருக்குது, இந்த சைஸில் இருந்தால் இந்த லெவலில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதெல்லாம் ப்ரெடிக்டிவ் டிசீஸ் டயக்னோசிஸ். அதாவது நமக்கு கேன்சர் வரத்துக்கு முன்னாடியே வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறது ஏஎம்எல். ஸோ மெஷின் லேர்னிங் அந்த அளவுக்கு பவர்ஃபுல், மனுஷனையும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க டிசீஸ் டிடெக்ஷனுக்கு. ட்ரக்கு கூட இப்போ சப்போஸ் கேன்சருக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மெடிசின் சாப்பிடும்போது என்ன ஆகுது? நல்ல செல்லு கூட பழுதாயிடுது. பழுதான செல்லுக்கு கொடுக்கும்போது நல்ல செல்லு கூட பழுதாயிடுது. அப்போ டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி அப்படின்வாங்க. எந்த இடத்துல உனக்கு டியூமர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த மெடிசனை கொடுக்கும்போது அந்த மெடிசனில் என்ன காம்போசிஷன், என்ன கெமிக்கல் வச்சா நல்ல செல்லு அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி பர்சனலைஸ்டு டிசீஸ் டிடெக்ஷன் அண்ட் ட்ரக். உனக்கே உன் உடம்புக்கு தகுந்த மாதிரியான ட்ரக்கை வந்து அப்போ பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்லாம் எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா உயிர் காக்குது. ஹெல்த் கேர் தான் இப்போ இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் அப்ளிகேஷன். இப்போ கோவிட் வந்தப்போ என்ன சொன்னோம்? நம்ம அந்த கோவேக்சினை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் நமக்கு தெய்வம். உயிர் இருந்தால் தான் மற்றதெல்லாம். ஸோ ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஏஎம்எல் யூஸ் பண்ணி பண்ணும்போது பயங்கரமான டிமாண்ட் இருக்கும். பயங்கரமான டிமாண்ட் இருக்கும். அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். 2050 3.2 மில்லியன் ஜாப்ஸை வந்து ஏஐ கொண்டு வர போகிறது. 3.2 பில்லியன் ஜாப்ஸ் எப்போ? 2025 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா. ஸோ அவ்வளோ புது ஜாப் வருது. ஜாப் கொடுக்குறேன்றாங்க. ஆனால் நீ தயாராக இருக்கணும்ல, நீ படித்து ரெடியாக இருக்கணும்ல அப்ளை பண்ணுறதுக்கு. மிஷின் உனக்கு மேலே பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபினான்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்க. பேங்க் லோன் முன்னெல்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்மளோட வருமானத்தை கொண்டு போய் காட்டுவோம் பேங்க் மேனேஜர்கிட்ட. எனக்கு இது சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, நீ லோன் கூட நான் திருப்பி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே ஆட்டோமைஸ்ட். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில பேருக்கு அவ்வளோ இருந்தும் ரிஜெக்ட் ஆகும் லோன். அது ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த வருமானத்தையும் உன்னோட பொருளாதாரத்தையும் நீ கொடுக்குற தன்மையை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, நீ ஆன்லைனில் நீ என்னெல்லாம் பண்ணுறங்கிறத மானிட்டர் பண்ணுது. நீ ஒரு இமெயில் வந்தால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணுற, நீ சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற, ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற, இந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்களை
மெஷினை நம்ம வீட்டுக்காரங்களோட மெஷினுக்கு நல்லா தெரியும். நம்மளோட கம்ப்ளீட் பர்சனாலிட்டி அப்படியே இருக்குங்க மெஷின் கிட்ட. நீ என்ன பண்ற, சைலண்டா இருந்தா கூட ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்தேன்னா எந்த பாட்டு அதிகமா கேட்குற, என்ன யூடியூப்ல என்ன நீ அதிகமா பாக்குற, ஒரு ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் எப்படி நடக்குது, நீ எதை நீ அதிகமா பாக்குறியோ அதையே அவனுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. அது காமிக்க காமிக்க நமக்கு ஆசை, அது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குப்பா, எனக்கு வேணுங்கிறதே கண்ணில் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது தானா வராது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் அதை பண்ணுது. அதே மாதிரி ஆட்டோனமஸ் கார்ஸ், டிரைவர்லெஸ் கார்ஸ், டிரைவரே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கார் போகணுன்னா அதில் ஒரு கேமரா இருக்கணும், சென்சர் இருக்கணும், கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் ஆட்டோனமஸ் கார்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டெக்னாலஜியும் வந்து இப்போது நம்ம வாழ்க்கையை சுலபமாக்குறதுக்காக நிறைய நியூ டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு டேட்டாங்கிறது வந்து நம்ம கையில் இருக்கும். இப்போ நீங்களே இருக்கீங்க, நான் வந்து சில குறிப்புகள்லாம் சொல்கிறேன், ஒரு கல்லூரியை நீங்கள் இதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 கல்லூரிக்கு போய் இதெல்லாம் கேட்பீங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு குழம்புவீங்க. என்னடா சொன்னாங்க, இது இங்கே இருக்கான்னு தெரில, அது அங்கே இருக்கான்னு தெரில அப்படின்வாங்க. இதுக்கே ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் எழுதினாங்கன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் போட்டு கிராஃப் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கேட்குற அந்த 10 பாயிண்ட்டு எந்த காலேஜில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கிராஃப் போட்டு கொடுத்தா பார்த்த உடனே உங்களுக்கு இந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? ஸோ அதுதான் அந்த கிளாரிட்டி கொடுக்கறது தான் டேட்டா சயின்ஸ். அந்த டேட்டாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க, அதுலேருந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. அதுதான் டேட்டா சயின்ஸ். டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் ஆகாத இடமே கிடையாது. ஒரு சாதாரண ஐஸ்கிரீம் விற்கிறவங்க தள்ளு வண்டியில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு போகிறான், நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ வந்தது வருமானம், அது புக்கு ஃபுல்லாக எழுதியிருக்கான் ஒரு டேட் போட்டு. அவனுக்கு புரியவே இல்லை, என்னடா ஒரு நாள் நல்லா வருது, ஒரு நாள் நல்லா வரமாட்டேங்குது, எப்போ ஐஸ்கிரீம் விற்கும் தெரியலையே, எப்போ விற்காதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழம்புறான். அதுவே ஒரு கிராஃப் போட்டு ஒரு வருஷத்துக்கு ஜான்வரியில் இவ்வளோ வித்த, பிப்ரவரியில் இவ்வளோ வித்த, மார்ச்சில் இவ்வளோ வித்த, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு ஒரு கிராஃப் காமிச்சா அவனுக்கு கிளியராக தெரியும். ஓகே, வின்டர்ல ஐஸ்கிரீம் அதிகமாக வாங்க மாட்டாங்க, நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் எனக்கு ஐஸ்கிரீம் சரியாக விற்று போகலை, அப்போ நான் வேற ஒரு தொழில் அந்த 3 மாதம் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்ல, அவனோட வருமானம் இம்ப்ரூவ் ஆகும்ல. இதெல்லாம் தான் டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ், அதுவும் பயங்கரமான டிமாண்ட் இருக்கிற ஒரு ஜாப். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கும் அங்கேயும் டேட்டா தான். ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க, ஒரு சோப்பு கம்பெனி இருக்குன்னு வைங்க, சோப்பு அதிகமாக விற்று போகலை, அவன் பார்க்குறான், டேட்டா பார்க்குறான், கஸ்டமரோட ரெவ்யூ பார்க்குறான், என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன டிஃபெக்ட் இருக்குது, ஏன் விற்று போகலை அப்படின்னு பார்த்தா சில இடத்துல சில ரீசன்ஸ் சொல்லுவாங்க. இதனால நான் வாங்கலை, அது ஒரு மாதிரி ஸ்கின் அரிக்குது, இல்லைனா அது மாதிரி ஒரு பவுடராக வருது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ உடனே அந்த ரீசன் இத்தனை பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறது அந்த டேட்டா அனலிஸ்ட் பார்க்கறதுனால தான் தெரியும். அது தவிர இன்னொரு கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனி இவங்களோட பெட்டராக விற்பாங்க, அந்த அனாலிசிஸும் இவன் எடுத்துகிட்டு போய் இந்த பிஸ்னஸ் கம்பெனி ஓனர்கிட்ட போய் சொல்லுவான், இந்த கம்பெனி காம்படிஷன் இன்னொருத்தன் வரான், நீ இதில் வந்து நீ இதெல்லாம் பண்ணனா உன்னோட ப்ராடக்ட் பெட்டராக விற்று போகும். ஸோ இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஜாப்ஸும் வந்து பயங்கரமான டிமாண்டில் இருக்குது. கம்மிங் டு 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் ஆனால் இப்போ நம்ம திருப்பியும் ஹெல்த் கேர் ரிலேஷன். இப்போ என்ன பண்ணுவோம், நிறைய பேர் லிவர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு எத்தனை பேர் இறந்து போகிறாங்க. லிவர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், நம்ம பாடியில் இருக்கிற நிறைய உறுப்புகள் ஃபெயில் ஆகும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நிறைய ஒத்து போகணும். உங்களோட பிளட் குரூப்பும் சரி, நிறைய விஷயங்கள் ஒத்து போனால் தான் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும் இன்னொருத்தருது. அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க மெடிக்கலில், யூஸிங் 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங்கிறது ஒரு டெக்னாலஜி. நம்ம பிறந்த உடனே நம்மளோட டிஎன்ஏ ஜீன்ஸ் வச்சு அவங்க ஒரு உறுப்பை தயார் பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம உறுப்பை பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு லிவரை பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு கிட்னியை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம பிளட் பேங்க்ல பிளட் வைக்கிற மாதிரி நம்ம ஆர்கனையும் கொண்டு போய் ஒரு பேங்க்ல ஜாக்கிரதையாக வச்சுக்கலாம். நாளைக்கு எதான ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளோட டிஎன்ஏவோட இருக்கிற உறுப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கோப், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அதாவது காலேஜுக்கு போகும்போது ஒரு பர்பஸோடு போகணும். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு பர்பஸோடு வந்திருக்கீங்க. சரி, இன்றைக்கி தான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா, என்ன கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம், எந்த ஒரு பிரான்ச்சை தேர்ந்தெடுக்கலாம், ஏதோ ஒரு பர்பஸோடு வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி படிக்கும்போதும் பர்பஸோடு போனால் தான் உங்களால் அதை சாதிக்க முடியும். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிவன். கம்பேரிசனை விட்டுருங்க, ஏன்னா நீங்கள் யூனிக்.
உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன், என்ன மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. நேற்றையை விட இன்றைக்கி நான் எவ்வளோ பெட்டராக இருக்கேன், இன்னையை விட நாளைக்கு என்ன நான் பெட்டராக இருக்கேன். அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் திரும்பி பார்த்தா எங்கேயோ வந்திருப்பீங்க முன்னேறி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகணும். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்துட்டோம், கரியர் லிட்ரஸி பார்த்தோம், கோர்ஸ் லிட்ரஸியும் பார்த்தோம். இதெல்லாம் வந்து உங்கள் கல்லூரியில் சொல்லித்தராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப முக்கியம் இது. சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் காம்படிஷன்ஸ். நீங்கள் சப்போஸ் சிஎஸ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கோடிங் காம்படிஷன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையன் பேர் அப்துல்லா. அந்த அப்துல்லாங்கிறப்ப பாம்பேயில் படிச்சுட்டு இருக்கிற பையன். அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு ஜேஇ எழுதி ஐஐடியில் சேரணும் அப்படின்ற ஆசை. ஏன்னா அவனோட கோல் என்னென்னா பெரிய எம்என்சியில் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போய் இருக்கணுங்கிறது தான் அவனோட கனவு. ஸோ அந்த கனவை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீங்களும் உங்களோட கனவை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் அந்த போய் ரீச் பண்ண முடியும். அவன் வந்து ஒரு சாதாரண கல்லூரியில் தான் அவனுக்கு படிக்க கிடச்சிது, சேர்ந்தான். அங்கே அவனுக்கு சூப்பரான ஒரு மென்டர் கிடச்சார், நல்ல ஒரு டீச்சர் கிடச்சார். அது மாதிரி உங்கள் கல்லூரியிலையும் அந்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு மென்டர் இருக்காரான்னு பார்க்கணும். பகலாக உங்கள் கூடயே இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி ஒரு மென்டர் டெடிகேட்டட் ஸ்டாஃப் அப்படின்னா என்ன பகல் பார்க்க மாட்டேன். 5 மணி முடிஞ்சிடுச்சுப்பா, இனிமேல் நான் காலேஜ் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்லவே முடியாது. எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாலும் எந்த நிமிஷத்துலையும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு உறுதுணையாக இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல டீச்சர். ஸோ அந்த பையன் வந்து நல்லா அந்த கோடிங் காம்படிஷன்லாம் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து நல்லா வந்து பண்ண ஆரம்பித்தான். ஃபைனல் இயரில் என்ன ஆச்சு, அவனுக்கு ஒரு மெயில் வந்தது, கூகுள்லேருந்து மெயில் வந்தது. அவனை இன்டர்வியூ கூப்பிட்டு மெயில் வந்தது. அவனுக்கு ஒரே சர்ப்ரைஸ், என்னடா அது நம்மளை போய் கூகுள் கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீச்சர்கிட்ட போய் கேட்குறான், என்ன சார் இது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இல்லை ஜென்யூன் தான் இப்போ அப்படின்னு. ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லைங்க, 10 நாள் இன்டர்வியூ நடந்தது அந்த பையனுக்கு. அவனை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அவனோட சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.2 crores. அவன் எங்கே படிக்கிறான், எப்படி படிக்கிறான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவனோட நாலேஜ், அவனோட ஸ்கில், அவனோட எபிலிட்டி அந்த கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அவன் வேலை கொடுக்கும். அதற்கு யார் ஒருத்தனையாக இருந்தது, அந்த கல்லூரி. அந்த கல்லூரியில் இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், அவங்களுக்கு இருக்கிற மென்டர்ஸ், அந்த டீச்சர்ஸ், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணினதுனால தானே அந்த பையனால் அந்த கோலை ரீச் பண்ண முடிஞ்சுது. அதனால கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது வெப்சைட் மட்டும் பார்த்து, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்த்து டிசைட் பண்ணவே கூடாது. போய் விசாரிக்கணும், நிறையா விசாரிக்கணும் நீங்கள். அப்புறம் முக்கியமாக விசாரிக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினிஸ். அங்கே படிச்சுட்டு போய் வேறு இடத்துல வேலையில் இருக்கான் பாருங்க, அவனை தான் விசாரிக்கணும். ஏன்னா படிக்கும்போது தெரியாது இவங்க கரெக்டாக தான் சொல்லித்தராங்களா அப்படின்னு. வேலையில் போய் உட்காந்தவொன்னா முதல் வாரமே மேனேஜர் திட்டம், டேய் எந்த காலேஜில்டா படிச்சுட்டு வந்தீங்க, ஒரு மண்ணும் தெரில உனக்கு அப்படின்னா அப்போ தான் தெரியும் அந்த கல்லூரியில் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக சொல்லித்தராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அந்த கல்லூரியில் வந்து ஏய் எங்கடா படிச்ச, செம்மையாக சொல்லி கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு அங்கே வந்து கரெக்டான இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதை வந்து யார்கிட்ட கேட்கணும், படிச்சுட்டு இருக்கிற பசங்கள்கிட்ட சிலதை கேட்கணும்னா படித்து முடித்த பசங்கள்கிட்டையும் சிலதை கேட்கணும். அலுமினி கனெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? அதே மாதிரி டீனா ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம், ஸ்கில் ரொம்ப முக்கியம், திறமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவையார் சொன்னாங்க, கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்படின்னாங்க. நான் ஒரு புதுமொழி சொல்கிறேன், கொடிது இளமையில் திறமையில் வறுமை கொடிது. இளமையில் திறமையில் வறுமை கொடிது. உங்கள் திறமையில் வறுமை இருந்ததுன்னு வைங்களேன், உங்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாது. திறமை தான் இந்த வாழ்க்கையை வந்து ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறது. அதை தான் நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்றோம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து அந்த கல்லூரியில் மிக அருமையாக இருக்கணும். அதுக்கு வந்து லைஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் என்ன வந்தது, ஐடியாஸ் கிளப் அப்படின்னு இருக்கும், இன்னோவேஷன் கிளப்னு இருக்கும், இண்டஸ்ட்ரி கனெக்ட் இருக்கா, இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் இருக்கா, அந்த கல்லூரியிலேயே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்களா, இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரி காமிச்சு இன்டர்ன்ஷிப்க்கு உங்களை அனுப்புறதுக்கு அந்த கல்லூரியால் முடியுமா, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 அவசியமான விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது. பார்த்தீங்க அப்படின்னா அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் பிடிச்சி வெளியில் வரீங்க அப்படின்னா என்னவா வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு
இது இருக்கும். இன்ஜினியரிங்னா ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க, ஒரு டிசைனர்னா ஒரு இதை வந்து டிசைன் பண்ணக்கூடியவங்க. சார் சொன்ன மாதிரி ஃபுட் டெக்னாலஜி இல்லைன்னா ஃபிஷரிஸ், அந்தந்த துறைக்கு என்ன தேவையோ வேலை செய்யறதுக்கு அந்த அறிவோட வெளியில் வருது தான் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். அந்த கல்லூரியில் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் இருக்கா, அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அக்ரெடிடேஷன். முதல்ல அந்த கல்லூரிக்கு சான்றிதழ் இருக்கா, அவங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு அஃபிலியேஷன் இருக்கா, பர்மிஷன் இருக்கா, அக்ரெடிடேஷன் இருக்கா. என்பிஏன்னு சொல்லுவாங்க. என்பிஏ வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒரு பிரான்ச்சுக்கும் அக்ரெடிடேட் பண்ணுவாங்க. அந்த பிரான்ச்சில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த லேபில் இருக்க வேண்டியதுலாம் இருக்கா, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா. இன்னொரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு, சில வெப்சைட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைலே இருக்காது. அப்படின்னா இன்ஸ்பெக்ஷனுக்காக கொஞ்சம் பேர் காட்டுவாங்க, ஆக்சுவலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது பிரயோஜனமே கிடையாது. யார் தைரியமாக இதுதாங்க எங்கள் ப்ரொஃபஸர்ஸ், இவங்க தாங்க எங்களோட லெக்சரர்ஸ், இவங்க தான் எங்கள் ஸ்டாஃப்னு சொல்லி ஓப்பனாக போடுறாங்களோ, தைரியமாக போடுறாங்களோ வெப்சைட்டில், அங்கே தான் ஜென்யூன் ஃபேக்கல்ட்டிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தீர விசாரிக்கணும். உங்களோட ரிசர்ச் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் வாட்? Focus is your ability to say, not only your ability to say yes to one, but also your discipline to say no to the other. அப்படின்னா என்ன? ஒன்று வேணும் அப்படிங்கிறப்போ அது வேணும்னு சொல்றது மட்டும் போராது, வேண்டாத சில விஷயங்களையும் வேண்டான்னு சொல்ற அளவுக்கான ஒழுக்கம் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு வேணாம், எனக்கு எக்ஸாம் முடிட்டேன் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு அஜித் மூவி ரிலீஸ் ஆகுதா, நான் 10 நாள் கழிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நோ சொல்ற அளவுக்கு மனோ தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். எத்தனையோ பேர் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. நேற்று பாண்டிச்சேரியில் போய் பேசும்போது டெஸ்ட் எழுதியிருக்காங்க, பரிசு விழுந்திருக்கு, ஆனால் அவங்க ஹால்லேயே இல்லை. அதாவது அவன் எழுதியிருக்கிறது நல்லா எழுதியிருக்கோன்ற தன்னம்பிக்கை முதல்ல அவனுக்கே இல்லை, நமக்கு பரிசு வருங்கிற நம்பிக்கை அவனுக்கே இல்லை. ஸோ செல்ஃப் எஸ்டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ உன்னை பற்றி நல்லா நினைக்கணும், ஃபர்ஸ்ட் உன்னை பற்றி உயர்வாக நினைக்கணும். நீ உன்னை பற்றி உயர்வாக நினச்சாதான் உலகம் உன்னை பார்த்து உயர்வாக நினைக்கும் இல்லையா? ஸோ கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட தன்னம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கடைசியாக ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு உங்களுக்கு நான் முடிக்கிறேன். ஒரு குரு கிட்ட வந்து ஒரு பையன் போய் கேட்குறான், சார் எனக்கு வந்து எதையுமே எடுத்தால் முடிக்க முடியல, சக்ஸஸே வரமாட்டேங்குது, எல்லாம் பாதியில் விட்டுட்டுருக்கேன் அப்படின்னோன்னு அவர் சொல்கிறார், சரிவா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு என்ன பண்ணுறாரு, அழைச்சிட்டு போகிறார். ஒரு நதி கரை இருக்குது, கரையிலேருந்து தாண்டி நதிக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். திடீர்னு எதிர்பார்க்காத டைமில் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை டக்குன்னு முக்கிடுறாரு அந்த தண்ணியில். அவன் துடிக்கிறான், கையை காலெல்லாம் உதறான், அவனால் கத்த முடியல, ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கான். அந்த பையனோட உடம்பு எப்போ ப்ளூ ஆக ஆரம்பிக்குதோ டக்குன்னு கையை எடுக்கிறார். கையை எடுத்தோன்னு அந்த பையன் வெளியில் வந்துட்டு அப்படி அப்போ கேட்டார், நீ உள்ளே இருக்கும்போது என்ன தேவைப்பட்டது உனக்கு, எதை பற்றி நினச்ச அப்படின்னா, காற்று சார், சுவாசம் சார், அப்போ தானே நான் உயிரோட இருப்பேன், வேற எதையான யோசிக்க முடியுமா அந்த டைமில்? ஸோ focus is not only your ability to say yes to one thing, but also the discipline to say no to the other. எது வேணுமோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏர், நம்ம காற்று வேணும்னு சொன்ன மாதிரி அவன் உயிர் வாழ காற்று வேணுங்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை செழிக்க காற்று வேணும். அது என்ன? AIR. A ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. நீ எதுலையாவது ஃபெயில் ஆனா டேக் தட் அக்கௌண்ட், நான் தான் என் தப்புனால தான் போச்சுன்னு அக்கௌண்டபிலிட்டி அதை பண்ணி முடிக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோட ஒன்று பண்ண. இன்டெகிரிட்டி, யாரையும் ஏமாற்றக்கூடாது. எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். ரெஸ்பான்சிபிலிட்டி, R ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக ஆக முடியும். ஒரு கிரிக்கெட் பிளேயருங்க, லாஸ்ட் அண்ட் ஃபைனல், சரியா? ஒரு கிரிக்கெட் பிளேயரோட ட்ரீம் என்ன அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமில் என்னோட பேர் வரணும் அப்படிங்கிறது. ஆனால் அவர் வந்து ரஞ்சி டிராஃபி விளையாட போகிறாரு, ஏதோ குறைஞ்ச ரன் வந்துடுச்சு, ஒரு தடவை 100 அடிச்சார், அதுக்கப்புறம் அவுட் சொல்லிட்டாங்க. அவர் ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு, அவரை வந்து விளையாடுறதுக்கு அனுப்புவாங்க, எக்ஸாம் டைமில் மட்டும் அவர் வரணும். ஸோ அவர் வராரு, வரும்போது க்ளவுஸோடு வராரு. க்ளவுஸோடு வந்துட்டு நோட்ஸ் எழுதுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, டே க்ளவுஸை கைட்டி வச்சுட்டு எழுதுறா, நீ ஒன்றும் கிரவுண்டில் இல்லை அப்படின்னோடனே அவன் சிரிச்சுக்கிட்டே பதிலே சொல்லாமல் அது எழுதுறாரு. திருப்பி நாள் ஃபுல்லாக அவர் க்ளவுஸோடையே இருக்கார். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இவன் க்ளவுஸோடயே இருக்கானே, ரஞ்சி டிராஃபியில் அவுட் ஆகிட்டான்ட்டு அவன் ஃபீல் பண்ணுறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க, அப்பவும் க்ளவுஸோடையே வரும்.
அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு உங்கள் பையனுக்கு அப்படின்னா அவங்களும் அதான் சொல்கிறாங்க, எனக்கும் அதான்ப்பா கவலையாக இருக்குது, அந்த பையன் எப்போ பார் தூங்கும்போது கூட க்ளவுஸோடையே தூங்குறான், சாப்பிடும்போது க்ளவுஸோடையே சாப்பிட்றான், என்னன்னு தெரில அப்படின்னோடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, டீ சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் கேன்டீனில் உட்காந்துட்டு கேட்குறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, போனால் போட்டேன்டா, நெக்ஸ்ட் டைம் நீ வின் பண்ணலான்னு அவங்க சிரிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் லாஸ்ட் டைம் ஏன் அவுட் ஆனேன் தெரியுமா, ஆக்சுவலாக வந்து பால் பேட்டில் படவே இல்லை, ஆனால் கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுது, அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தேன், அதனால அம்பையர் அவுட் சொல்லிட்டாரு. ஆனால் என் தப்பே இல்லை, என்னோட பேட்டில் பால் படவே இல்லை, கேட்ச் பிடிச்சிட்டாங்க, ஆனால் அது வந்து ஆக்சுவலாக அவுட்டே இல்லை. நான் அப்போ அந்த அம்பையர்கிட்ட சண்டை போடாமல் போயிட்டு அந்த வீடியோவை பார்த்து என்ன தப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. அது ஏன் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ண என்ன ஆச்சுன்னா, அவன் ஒரு ஓல்டு க்ளவுஸ் போட்டுட்டு இருந்தான், இப்படி ஆட்டினா கையை லொடன்னு சவுண்டு வந்து அந்த கிளிக்குன்ற சவுண்டில் அவன் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், நெக்ஸ்ட் ரஞ்சி டிராஃபி வருது அதில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டைட்டு க்ளவுஸ் வாங்கி போட்டான். டைட்டு க்ளவுஸ் போட்டோன்னா நமக்கு இப்படி பண்ணுறதுலாம் கஷ்டம். சப்போஸ் இந்த க்ளவுஸை வந்து ஆர்டர் அன்னைக்கு போய் போட்டான் அப்படின்னா அவனோட கவனம் எங்கே இருக்கும், அந்த கஷ்டம் எதில் தெரியும், அந்த டைட்டாக இருக்கிற க்ளவுஸ் மேலே இருக்கும். அதனால 2 நாள் கண்டினியூஸாக போட்டு அந்த க்ளவுஸ் நான் பழக்கப்படுத்திட்டு போய் ஆடி வின் பண்ணி 100 செஞ்சுரி அடிச்சு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அவரோட பேர் வந்தது. அவர் தான் ராகுல் டிராவிட். கிவ் ஹிம் a big round of applause. என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன, அதாவது குத்தம் சொல்லிடலாம் மற்றவங்கள, என்னோட தப்பு அப்படின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தான் ஃபெயில் ஆச்சுன்னா அதால போச்சு இதால போச்சு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஃபெயில் ஆனால் எதனால ஃபெயில் ஆகிறோன்ற பார்க்கறது தான் சக்ஸஸ். ஓகேவா? ஸோ இந்த விஷயம்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து, நல்ல தரமான கல்வி கொடுக்குற ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து, பேரண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, டீச்சர்ஸ்க்கெல்லாம் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து, நல்ல இன்டெகிரிட்டியோட யாரையும் ஏமாத்தாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும். கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.